ஹாய்ங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடியோவாக ஒன்று போடுறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 38 ஹெர்பல்ஸ் வந்து நம்ம போட்டு பண்ணுறோம். ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து காய்ச்சற முறையில், இன்னொரு முறையில் பார்த்தீங்கன்னா இன்ஃபியூஸ் பண்ண மெத்தடில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டடீஸ் பண்ணி எந்தெந்த மூலிகை எல்லாம் காய்ச்சலாம், அதோட பவர் வந்து எவாப்ரேட் ஆகாது அப்படின்னு பார்த்துட்டு, அதே மாதிரி எந்தெந்த ஹெர்பல்ஸ்லாம் இன்ஃபியூஸ் பண்ணலாம், அதோட ஹெர்பல்ஸ் வந்து நல்லா இன்ஃபியூஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து படிச்சு ஒரு ஃபார்முலேஷன் வந்து இப்போ அந்த ஃபார்முலேஷன்ல இன்னைக்கு நான் ஆயில் ரெடி பண்ண போறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க செஞ்சுக்கலாம், அப்படி செய்ய முடியலன்னா நம்ம கிட்ட கூட இருக்கு, வாங்கிக்கலாங்க. இதில் வந்து இப்போ நான் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு விளக்கெண்ணெய் வந்து 5 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். விளக்கெண்ணெய் நம்ம பாடியை இன்னுமே கூல் பண்ணும், அதுக்காக தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை விளக்கெண்ணெய் வேண்டாம்னா விட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய். இது வந்து சல்ஃபர் போடாமல் விவசாயிகள்கிட்ட நம்ம நேரடியாக வந்து வாங்கினது. நம்மளோட ஹேர் ஆயிலில் வந்து அது இன்னும் பியூராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம விவசாயிகள்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நான் அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். காம்பெல்லாம் உருவிட்டு வெறும் இலையை மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து கரிசலாங்கண்ணி இலைங்க. இதில் 2 இருக்குது, சமைக்கிறதுக்கு தனியாக இருக்குது, ஹேருக்கு தனியாக இருக்குது, அது பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை நல்லாவே ஷைனிங்காக வச்சுக்கும் ஹேரை, அதுக்காக ஆட் பண்ணுறது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளியும் வல்லாரக்கீரை அது இலையும் போட்டிருக்கேங்க. கீழாநெல்லி இலை, கீழாநெல்லி வேறு ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எது வேணும்னாலும் வச்சுக்கோங்க, வேண்டான்னா கட் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை ஆட் பண்ணியிருக்கேன். ஆலோவேரா, இது கத்தாழை, கீழாநெல்லி வேருங்க. கீழாநெல்லி வேர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஹேர் ஆயிலுக்கு. எல்லாமே போட்டுலாம். செம்பருத்தி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாவும் போட்டுக்கலாம், காய வச்சுமே போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷா வந்து நான் கொஞ்சம் பூ எடுத்து போட்டுக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா மருதாணி, சின்ன வெங்காயம் இது. அடுத்து பாத்தீங்கன்னா லெமன்ங்க. நீங்க இதை வந்து அப்படியே போட்டுக்கலாம், புளிஞ்சு விடணும் அப்படின்றது இல்ல. இது தோல்ல இருந்து வந்து நமக்கு ரொம்ப பெரிய இதெல்லாம் வந்து பாதிப்பு அந்த மாதிரிலாம் ஒன்றும் வராது. அடுத்து பாத்தீங்கன்னா இஞ்சி. இப்ப வந்து இன்னும் கலர் மாறல, இந்த கலர்ல தான் இருக்கு. ஃபைனலா நம்ம ஹேர் ஆயில் ரெடி ஆனோம்னா என்ன கலர்ல இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லாவே கொதி வந்துருச்சு. இதுல எங்கடா என்னன்ற அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்களேன். ஃபுல்லாவே நொறையா தாங்க இருக்கு. இப்பதான் அந்த ஹெர்பல்ஸ் எல்லாமே வந்து என்ன சொல்றது, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. அதான் வந்து கொதிச்சிருச்சே, ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணக்கூடாது. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுல வந்து நம்ம ஆலோவேரா எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதோட நீர் சத்தெல்லாம் இப்பதான் வந்து இதுல இறங்கி இருக்கும். உடனே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்ப தண்ணியில வந்து நம்ம எண்ணெய் கலந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், அந்த மாதிரிலாம் வரும். அதே மாதிரி வெங்காயத்துல இருக்க நீர் சத்துமே எல்லாமே இந்த ஆயில்ல ஃபுல்லா இறங்கிடணும், நல்லா கொதிக்கணும். இது வந்து குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம், அந்த அளவுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கொதிக்க வச்சுதான் இது ப்ராசஸ் பண்ணும். பாத்தீங்கன்னா ஆலிவ் சீட் வந்து எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம் இதுல. இது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து கொதி வந்துட்டு தான் இருக்கு, ஓகேங்களா. இது வந்து நம்ம போட்டு ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். 1/4 மணி நேரம் கழிச்சு இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வெந்தயம், இதையுமே ஆட் பண்ணிடலாம். இது வந்து நீங்க 2 மெத்தட்லயுமே வச்சுக்கலாம். இது வந்து நீங்க காய்ச்சவும் செஞ்சுக்கலாம்,
நீங்க ஊறவுமே வச்சுக்கலாம். இது வந்து மிளகுங்க. மிளகு வந்து நான் லிஸ்ட்ல சொல்லல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் நிறையவே ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஹேருக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல. அடுத்து பாத்தீங்கன்னா கார்போக அரிசி, இதை ஆட் பண்ணிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா காஞ்ச செம்பருத்திங்க. இதை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு வாஷ் மட்டும் பண்ணிருக்கேன். என்னன்னா இது நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல வந்து நிறைய நேச்சுரலான இதுதானே, அதனால வந்து சின்ன சின்ன பூச்சி அந்த மாதிரிலாம் வந்து வரைக்கும். எதுக்கும் சேஃப்டிக்காக இதை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஒரு துணி வச்சு தொடச்சிட்டேன். இப்ப வந்து நம்ம இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்க வந்து ஒரு காய வச்சு ஒரு 1 வீக் கேப்ல இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா நீங்க ஆஃப் பண்ணும்போது கூட போட்டுக்கலாம். இப்ப இதுல தண்ணி இருக்கு, தண்ணி கொஞ்சம் இருக்கும், அதுக்காக வேண்டி நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இது அதிமதுரங்க, இதுவும் போட்டுடலாம். இது வந்து நான் ஒரு கைப்பிடி தான் போடுறேன், நிறைய போடல. அடுத்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் ஆட் பண்ணிடலாம். இது பாத்தீங்கன்னா மகிழம் பூ. இது வந்து நீங்க ஊறவும் வச்சுக்கலாம், பாயிலும் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா பச்சை பயிறு ஆட் பண்ணிடலாம். துளசி இது காஞ்சது ஆட் பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்கன்னாங்க நம்ம எண்ணெய் காய்ச்ச ஆரம்பிச்சு 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுது. இப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே இன்னும் பேலன்ஸ் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். அவுரி, ஆவாரம் பூ காய வச்சதுதாங்க. இது பச்சைனா நீங்க முன்னாடியே போட்டுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ரோஜா பூ, இதுவுமே காய வச்சதுதான். பன்னீர் ரோஜா அப்படியே போட்டுடலாம். மறிக்கொழுந்து, இது வந்து காய வச்சதுதாங்க. இது வந்து வலம்புரின்னு சொல்லுவாங்க. இது இப்ப வந்து நிறைய ட்ரெண்டிங்ல இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஸ்மெரி தான். அதுவுமே ட்ரைடு தான், ஆட் பண்ணிடலாம். இது வந்து வசம்புங்க. இது வந்து எந்த ஒரு மைக்ரோபியல் குரோத்தையுமே வந்து உருவாக்காது. அதாவது இப்போ பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எதுவுமே ஃபார்ம் ஆகாது. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணா போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்ல. இது வந்து வேம்பாலப்பட்டங்க. இதுதான் வந்து லிப்பாமுக்கு அப்புறம் ஹேர் ஆயிலுக்கெல்லாம் நல்ல டார்க் ஒரு ரெட்டிஷ் கொடுக்கும்ல, அது இதுதான். இப்போ போட்டோன்னே பாருங்க, பாருங்க கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்ட்டு. இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் தான் எடுப்போம். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் கலர்ல இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சந்தன சருகுங்க. இதெல்லாமே கடைசியா போட்டுக்கலாம். போட்டாச்சு, இப்ப அவ்வளவுதான், முடிச்சாச்சு. இதோட நம்ம எல்லாம் வந்து வெட்டி வேரோட முடிச்சிடலாங்க.
இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆயில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்ப வந்து நம்மளோட ஆயில் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 2 நாள் வந்து அப்படியே விட்டுறலாம். நம்ம திங்கக்கிழமை இது என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப பாருங்க இது என்ன கலர்ல இருக்குன்னு. என்ன கலர்ல இருக்குன்னே நமக்கு தெரியல. ஒரு மாதிரி லைட் பிங்கிஷ் மாதிரி இருக்கு. என்னடா என்ன இந்த கலர்ல இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா இது வந்து கரெக்டான கலர் இல்லைங்க. 2 நாளுக்கு அப்புறம் இதுல இருக்கிறது தான் இதோட கரெக்டான கலர். நம்ம 2 நாளுக்கு அப்புறம் இது என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு பார்க்கலாம். இத வந்து இப்ப அப்படியே ஆஃப் பண்ணி மூடி போட்டுடலாம். ஹாய்ங்க, ஹேர் ஆயில் ரெடி பண்ணி 2 நாள் ஆயிடுச்சு. இப்ப வந்து என்ன ஸ்டேஜ்ல இருக்கு இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ எல்லா ஹெர்பல்ஸுமே நல்லா இதுல இன்ஃபியூஸ்ட் ஆயிடுச்சு. இது பாருங்க அப்படியே ஒரு என்ன கலர்னே சொல்ல தெரியல. ஒரு டார்க் ரெட்டும் இல்ல, ஒரு ப்ரௌனும் இல்ல, அந்த ஸ்டேஜ்ல இருக்குது. இப்ப இத வந்து அப்படியே வந்து நம்ம எல்லா ஹெர்பல்ஸையும் ஒரு காட்டன் துணியில வடிச்சு எடுத்து வச்சிடுறதாங்க. இப்ப வந்து ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி காட்டன் துணி வந்து நல்லா சுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே எடுத்து ஊத்த வேண்டியதான். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஆயில் மட்டும் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கூட நம்ம இந்த ஹெர்பல்லாம் தனித்தனியா கூட ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஆயிலை இப்படி எடுக்கும்போது இப்படி எடுக்க வரதை மட்டும் நான் எடுத்துட்டேன். இப்போ இப்படி தொட்டிங்கன்னா இந்த ஆயில் வருதுல, இதை எடுத்து அப்படியே வந்து இப்போ போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ஆயில்லாம் வந்து நல்லா ஃபில்டர் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மூலிகையை போட்டு நம்ம வடிச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஃபுல்லா வந்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹாய்ங்க, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆயில்லாம் வடிச்சு 2 நாள் ஆச்சு. 2 நாள் வந்து ஃபுல்லாவே நல்லா இந்த மாதிரி காட்டன் துணியில வேடு கட்டி அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் ஓபன் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதுதாங்க நம்மளோட 20 லிட்டர் எண்ணெயில மிச்சம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 லிட்டரு அந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். எதனால வந்து ஹேர் ஆயில்ல ரேட் ஜாஸ்தினா, இத்தனை லிட்டர் நம்ம போடுறோங்க, இத்தனை ஹெர்பல்ஸ் போடுறோம், அது எல்லாமே வந்து பாயில்ட் ஆகி நமக்கு இது வந்து கம்மியா தான் வரும். இப்போ இதோட ஃபைனல் கலர் வந்து பாத்துடலாம். இதுதான் நம்மளோட ஹேர் ஆயிலோட ஃபைனல் கலருங்க. காய்ச்ச ஆரம்பிக்கும் போது எந்த கலர்ல இருந்துச்சு, இப்ப எந்த கலர்ல இருக்குன்னு பாருங்க. இதுல ஒரு சூப்பரான ஒரு அரோமால நல்ல ஒரு திக்கான டெக்ஸ்சர்ல இருக்கு அப்படியே இந்த ஆயில். மீதி இதெல்லாமே பாட்டில்ல ஃபில் பண்ணிட்டு முடிஞ்சா பார்க்கலாம். இல்லைன்னா வந்து அவ்வளவுதாங்க. நம்ம பண்ண வந்து 20 லிட்டர் ஆயில், அதாவது 15 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 5 லிட்டர் விளக்கெண்ணெய் போட்டு நம்ம இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். அது வந்து இப்ப நமக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன், ஒரு 10 லிட்டர் அப்படி வரும். இதோட எக்ஸாக்ட் வந்து நான் ஃபுல்லா பாட்டில்ல போட்டு நான் கண்டிப்பா ஒரு ஷார்ட் வீடியோவா போடுறேங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். டாடா, பை பை.